பேரன்பின் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இரா கதிரீசன். பள்ளிக்கரணை பகுதி இளைஞர் பாசறை செயலாளர் தங்கராஜ் அவர்கள் நேற்றைய இயற்கை எய்தினார். அவர் தன்னுடைய வாகனத்தில் பல்லாவரம் ரேடியல் சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது தான் அணிந்திருந்த தலைக்கவசம் அதனுடைய இணைப்பு அருந்துவிட்ட காரணத்தால், அது இணைப்பு சரியாக பிணைக்கப்படாத காரணத்தினால் தலைக்கவசம் தரித்து விழுந்து அவர் அங்கே பயணித்த சாலையிலேயே அடிபட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்தார் என்ற பெரும் துயரச் செய்தி இந்த பகுதியை மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தனை பொறுப்பாளர்களையும், சோழிங்கநல்லூர் தொகுதி பள்ளிக்கரணை ஊராட்சி அத்தனை உறவுகளையும் பாதித்திருக்கிறது. இது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாமல் இருப்பதற்கு எல்லோரும் தங்களுடைய வாகனத்தை செலுத்தும் போது மிகவும் கவனமாக உங்களை வாகனத்தை செலுத்துங்கள். அவ்வப்போது உங்களுடைய தலைக்கவசத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். காவல்துறையினர் கெடுபிடி செய்கிறார்கள் என்பதற்காக மாற்ற வேண்டும் என்று அவசியமில்லை. நம்முடைய உயிரை காக்க வேண்டியது அவசியமாகிறது. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த நிலையிலிருந்து அவர் தன்னுடைய இன்னுயிரை விட்டு விண்ணுலகிற்கு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த கொடும் துயரம் என்பது அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஓர் மன உளைச்சலுக்கும் வாழ்வியல் சறுக்கலுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இந்த கொடும் துயரத்தில் அண்ணனுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினத்திலே பள்ளிக்கரணை வந்திருந்தார். தன்னுடைய பெரும் சோகத்தையும் அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்ததோடு, கூடியிருந்த அத்தனை உறவுகளுக்கும் தம்பிமார்களுக்கும் தன்னுடைய மேலான அறிவுரையையும் அந்த குழந்தைகளுக்கு தேற்றுதலையும் வழங்கினார். துயரம் தாங்காமல் தன்னுடைய இறந்த கணவரையும் அவர்களுடைய உறவினர்கள், நீ உயிரையும் மேலாக நேசித்த உன்னுடைய அண்ணன் வந்திருக்கிறார் பார், ஒரு நிமிடம் கண் விழித்து பார், இந்த உன்னுடைய இல்லத்திற்கு அண்ணன் வந்திருக்கிறார், எழுந்து பார், எல்லா நாளும் இத்தனை நாளாக ஏக்கம் பிடித்து கிடந்தாயே என்று அவர்களுடைய உறவினர்கள் கதறுவதை நாம் பார்க்க முடிந்தது. மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். என்ன பண்ணலாம் என்ன செய்யறாங்க அது எனக்கு என்ன அவருக்கு என்ன ஆனா போய் எடுத்து வேலை போறதோட முக்கியம் எப்படி அந்த ஹெல்மெட் வேலைக்கு போறேன்னா பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுல இருக்கிற தம்பி வீட்டுல வேலைக்கு போகல, அவளுக்கு வேலை இல்ல, என்ன செய்ய போறான்னு என்ன செய்ய மகளுக்கு ஹெல்மெட்ல லாஸ்ட் ஹெல்மெட் எதுக்கு அவங்க ஊருக்காக வந்துருவாங்க, நமக்காக சொல்லுவாங்க. தம்பிங்க வேலை போறாங்க, அவரை இழந்துட்டோம். அந்த தம்பிங்க நம்ம யாரும் இழக்க கவனமா கவனமா
இப்படியான ஒரு சோகமான நிகழ்வு நடந்து முடிந்தது. அந்த இறுதி ஊர்வலத்தில் அண்ணனும் தம்பிகளும் கலந்து கொண்ட காட்சிதான் இது. உறவுகள் மிக கவனமாக தங்களுடைய வாகனத்தை செலுத்தவும் தங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பிறகு கட்சிக்கும் பணியாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்ற புரிதலோடு களத்திலே நின்று மக்களுக்காக பணியாற்றுவோம். கடைக்கோடி தொண்டருக்கும் ஏற்படக்கூடிய இழப்பு தன்னுடைய இழப்பாக கருதி அண்ணன் இந்த களத்திலே வந்து நின்றதும் தனக்காக தமிழ் தேசியத்திற்காக உழைத்த எளியவர்களையும் பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களுடைய புகழை செலுத்தக்கூடிய விதமாக அண்ணன் செயல்பட்டதற்கு நன்றியும் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சில சமயங்கள் ஆப்போசிட்ல வருவாங்க, இப்படியே போவோம், ஆப்போசிட்ல வருவாங்க, அவங்களும் சமாளிக்கிறாங்க. என்ன பண்றது? 199% போதை கரெக்டுன்னு சொல்லுங்க. போதை மாத்திரை இது செஞ்சா அப்படின்னு கொக்கைன்னு தரான்னு என்ன ஒன்று நிதானத்தில் தான் என்ன பண்ணலான்னு தெரியுது. ஆனால் இப்போ வந்து எல்லாம் ஒரே ஒரு தொடர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. வந்துட்டு காலையே 5 மணிக்கு கிளம்பிட்டாங்க. 5 மணி வந்து 10 மணிக்கு திரும்ப வேலை போயிருக்காங்க. அப்படி வேலை பார்க்கறதுனாலே அப்படி அப்படியே ஓய்வு எடுத்து மத்தியானம் மாதிரி போயிருக்காங்க. எல்லாத்தையும் ஓவர் டைம் என்ன செய்யறாங்க, அது எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவர்கிட்ட என்ன பேச முடியும், என்ன பதில் சொல்றோம். எல்லாருமே ஓவர் டைம் பாக்குறாங்க, ஆனா அவங்க ஓய்வு எடுத்து ஒரு வேலை போறதும் இன்னும் முக்கியம் இல்ல. ஹெல்மெட்டும் பெரிய முக்கியம். அந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு அதாவது எப்படி அந்த ஹெல்மெட்ல நாட்டே போனா பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுல இருக்கிற தம்பி வீட்டுல வேலைக்கு போகல, அவளுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, என்ன செய்ய போறான்னு நிக்கிறாங்க. நாங்க என்ன செய்ய மகளிர் என்ன சப்போர்ட் ஹெல்மெட்ல லாஸ்ட் இல்லை. அப்போ ஹெல்மெட் எதுக்கு? அவர் ஊருக்காக சொல்றாங்க, நமக்காக சொல்லுவாங்க. தம்பிங்க வேலை போறாங்க, அவரை இழந்துட்டோம். மற்ற தம்பிங்க நம்ம யாரும் இழக்க
என்ன பண்ணுற? சரி வா வா ஒன்றும் அதுக்கப்புறம் மாடு இறந்ததுக்கப்புறம் அது மாதிரி லோக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு பக்கம் ரோடு வந்து ஃபுல் டிராஃபிக். ரோடு நடந்துச்சு. இப்போ நம்ம அதை பேசி பயன் என்னன்னு பாருங்க. சாப்பாடு செய்யணும்.